வணக்கம். வணக்கம். நவ கிரகங்கள்ல சந்திரன் மட்டும் ஏன் நிலையில்லா கிரகம் அப்படின்னு சொல்றாங்க? சந்திரன் மட்டும் நிலையற்ற கிரகம்னு சொல்றாங்க. மற்ற கிரகத்தை எல்லாம் ஏன்னா சந்திரன் மட்டும்தான் சந்திரன் வச்சா ராஜ்யபலன் பார்ப்பாங்க, அது சுத்திக்கிட்டே இருக்கும். சந்திரன் வளரும் தேயும், நம்ம உடல் மாதிரி. அதே மாதிரி உங்களுக்கு இந்த கடல் நீர் இருக்குல்ல, அது மறுபடியும் வானத்துக்கு போய் மேகமாகி மறுபடியும் பூமிக்கு வரும். சொல்றாங்க கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும். கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்குன்னா வான் மேகம் கூரை அமைத்து மழை பெய்யும். நம்மால் நல்ல நேரம் வரும்போது பணம் கொட்டி கொடுக்கும். வான் மேகம் கூரை அமைத்து மழை பெய்யறதான் கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும். எங்கேயோ போற மாதிரியாத்தான் என் மேல ஏறாத்தா அப்படின்னா, ஏர் உழுகிற மழையாவது இங்க கொஞ்சம் பெஞ்சிட்டு போவாத்தான்னு அர்த்தம். அதாவது பழமொழியினுடைய அர்த்தங்கள் வேற மாதிரி இருந்தது, இன்னைக்கு வேற மாதிரி மாறிடுச்சு. கொஞ்சம் உள்ள யோசிச்சா புரிஞ்சிடும், அவ்வளவு. அதான் சொன்னேன்ல, கேதுவினுடைய ஆழமான கருத்துக்கள் ரொம்ப உணர்வு பூர்வமாகவும் உறுதியானதாகவும். நம்ம இதே மாதிரி உங்களுக்கு சந்திரன் இந்த உடல் தேயும், பிறக்கும், வளரும், பருவமடையும், மீண்டும் தேய ஆரம்பிச்சு. அதான் சொல்றேன், சத்து இல்லையேல் ஜீவன் இல்லை. நம்மால் சக்தி இல்லையேல் சிவன் இல்லை. பிரம்மா பிரம்மான்னு சொன்னா அம்மான்னு வந்துடும். படைப்புக்கு கடவுள் அம்மா, படைப்புக்கு கடவுள் அம்மா. அப்போ அம்மா சத்து இல்லை, ஜீவன் இல்லை. அப்போ அம்மா, நான் இங்க சொல்ற பிரம்மா எனக்கு அம்மா, சத்து நீங்க சொல்ற சக்தி, ஜீவன் நீங்க சொல்ற சிவன். அம்மா இல்லைன்னா பிறப்பு இல்லை, பிறப்பு இல்லைன்னா இறப்பு இல்லை. உங்களுக்கு சத்து தான் மெயின். சத்துங்கிற உடம்ப நம்மளை முடிஞ்ச வரைக்கும் நம்மளுடைய உடம்ப சத்தான உணவு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டோம்னா ஆயுள் கூடும். இப்படிதான் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்திருக்காங்க. அப்ப இந்த உடம்புல இருக்க சத்தை பெருக்கிக்கிட்டே இருக்கலாம். நோய் அணுக்களை குறைய நம்மளுடைய டிஎன்ஏ ஒரு 48 நாளைக்கு ஒருக்கா உடஞ்சி மறுபடியும் உற்பத்தி ஆகும்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க. இதை அன்னைக்கே சொல்லிட்டான், நீ உடஞ்சி 48 நாள்ல திங்கிற உணவுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய அணுக்கள் வீரியமா இருக்கும். 90 நாளைக்கு ஒருக்கா மாறும்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு தகுந்த உணவு எடுத்துக்கலாம். அப்போ நமக்கு புது அணுக்கள் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். உற்பத்தி 40 வயசுலலாம் நின்றுடுங்கிறது இன்னைக்கு மருத்துவம். நான் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு 40 வயசு உயிரோட இருப்பான்னு சொல்லுவீங்க. அப்புறம் நாங்கள் அதையும் கேட்கதான். அப்போ உங்களுக்கு சந்திரன் நிலையற்ற கிரகம்னா, இந்த உடல்ல எண்ணற்ற உங்களுக்கு ரத்தம் இருக்கு, நரம்பு இருக்கு, எலும்பு இருக்கு, உடம்புல எண்ணற்ற அணுக்கள் இருக்கு. உமிழ் நீர் இல்லைன்னா எதுவும் எங்க அந்த நீர் சந்திரன். கடல் நீர் சந்திரன், நீர்னாலே சந்திரன். அப்போ உங்களுக்கு குளுமைக்கு அதிபதி சந்திரன், தாய்மைக்கு அதிபதி சந்திரன், கடலுக்கு அதிபதி சந்திரன். உங்களுக்கு அந்த சந்திரன்ல என்னன்னா ராசி கிடையாது. ராசினா உங்க உடல் கிடையாது. இப்போ பிளானட்ஸ்ல சந்திரன்கிற ஒரு கோள் மட்டும் இல்லை. இப்ப சந்திரன் பிளானட்டே இல்லை, இருந்தாலும் பிளானட்ல சேர்த்துறேன். இந்த சந்திரன் உருவாகலைன்னா பூமியில உயிரினங்களுக்கு உருவமும் கிடையாது. அந்த சந்திரன் இல்லைன்னா எல்லா கோள்களும் இன்னைக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு முட்டிக்கிட்டு உடைச்சு. அப்போ உங்களுக்கு எல்லா கோள்களையும் காக்குது காத்தல்ல சந்திரன். படைத்தல் உடம்புக்கு உருவம் கொடுக்கிறது சந்திரன். அப்போ படைத்தல் சந்திரன், காத்தல் சந்திரன். இந்த உடல் தான் அழியுது, உயிர் அழிகிறது இல்லை. அப்போ அழித்தலும் சந்திரன் தான், முத்தொழிலும் சந்திரன் தான். சிவன் இல்லையல் சக்தி இல்லை, சத்து இல்லையல் ஜீவன் இல்லை. அவ்வளவுதான், அன்னைக்கே சொல்லிட்டான். அப்போ இந்த சத்தை பார்த்துக்கிட்டீங்கன்னா, சத்தான உடலை பார்த்துக்கிட்டீங்கன்னா, சந்திரன்கிற இந்த உடலை பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த சந்திரன் தான் உனக்கு பணம். ஜாதகத்துல 2ஆம் இடம் சந்திரன் பணம், 2ஆம் இடம் தனம். உங்க இன்னைக்கு வாழ்க்கைக்கு பணம் தானே வேணுங்கிறீங்க. அந்த பணத்துக்கு அதிபதி சந்திரன். உன்னுடைய அறிவு, மதிக்கு அதிபதி சந்திரன், அந்த அறிவுக்கு அதிபதி சந்திரன். அந்த அறிவுக்கு மகன் முருகன். இப்ப சந்திரன் நிலையற்ற கிரகம்னா அப்ப அறிவுங்கிறது மங்கிருங்கிறீங்க. அதாவது அது வளர்பிறை தேய்பிறை என்பது சூரியன்ல இருந்து ஒளி பெற்று வரும்போது அந்த கிரகங்களினுடைய தன்மை, அது ஒரு பகுதி இருட்டா கொஞ்சம் வளர வளர தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய தன்மை நமக்கு மறைவா காட்டுறதுனால அது அப்படி இருக்கும். ஏன்னா பூமியையும் சுத்துது, சந்திரனும் தன்னைத்தானே, எல்லா கோள்களும் தன்னைத்தானே சுற்றிக்கிறதுனால. இப்போ சந்திரன் முழு நிலவா இருந்துச்சுன்னா இங்க ஒரு வயலுக்கு அழிவே கிடையாது. இந்த உடல் அழிவே அழியாது, அப்படியே நிரந்தரமா தங்கிடும். வந்தவரெல்லாம் தங்கி விட்டா, அதான் சொல்லுவாங்களே ஒரு பாட்டுல, வந்தவரெல்லாம் தங்கி விட்டார் மண்ணில் ஏது இடம் ஏது. இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மண்ணில் நிலையான விதை அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான். ஒன்று போன ஒன்று
ஆனா அந்த மரத்தின் விதை தான், அந்த மரத்தின் குணம் தான். உன்னால எவ்வளவு இந்த உடலை தக்க வச்சுக்க முடியும். அப்போ அந்த உடலுக்கு தகுந்த மாதிரி கெட்ட வழியில போகாதங்க. ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு செய்யக்கூடிய ஊராம்பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ளை தானா வளரும். நம்மாளு மருமகளுக்கு குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டி கொடுத்தா சரி, அதை நான் ஏற்றுக்கிறேன். ஆனால் ஊராம்பிள்ளைங்கிறது நம்ம ஊரை சுற்றி அத்தனையும் தோட்டம் துறவுகள் தான் இருந்தது, செடி கொடிகள் தான் இருந்தது. ஊராம்பிள்ளை என்பது தோட்டம். அந்த தோட்டத்தை வளர்த்தினா நம்மளுடைய அடுத்த தலைமுறை நல்லா இருக்கும். ஊராம்பிள்ளைங்கிறது இயற்கை. அந்த பிள்ளையை நம்ம அந்த காலத்தில் சொல்லுவாங்க, டேய் ஆலமரம் நட்டு வச்சு அடுத்த 10 தலைமுறைக்கு இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. எல்லாமே முற்போக்கு சிந்தனையா இருந்தாங்க. இப்ப எல்லாமே பிற்போக்கு சிந்தனை. எவன் செத்தாலும் எனக்கு கவலை இல்லை, நான் வாழணும். இப்ப சந்திரன் நிலையற்றதுங்கிறது அந்த அறிவு. இன்னைக்கு அந்த அறிவை காசு கொடுத்து வாங்குறீங்க. அன்னைக்கு இயற்கையினுடைய நல்லது கெட்டதை மட்டும்தான் தெரிஞ்சாங்க, படிப்பறிவு கிடையாது. அப்போ இது நல்லது, இது கெட்டது, இது வாழ்க்கைக்கு சிறந்தது, இது நண்பன், இது உறவு, இது எல்லாம் என்னென்ன கெட்டது நல்லது, இயற்கையினுடைய நன்மை தீமை தான் அறிவா இருந்தது. இன்னைக்கு அப்படி கிடையாது. ஏதோ இன்னொருத்தன் எழுதி கொடுத்ததை நீ படிச்சு அப்படியே எழுதுற. அதே மாதிரி எவனோ அச்சடிச்ச காகிதத்தை நம்பி வாழ்ற. அச்சடித்த வெறும் பேப்பர் ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னா உன் பணம் வாழ்க்கைக்கு உதவாது. ஏன்னா அது நிழல். வெறும் அச்சிட்ட காகிதம் நாளைக்கு அது டிஜிட்டல் கரன்சியா மாறிடும். அன்னைக்கு அந்த டிஜிட்டலுக்கு உருவமே இருக்காது. அன்னைக்கு ராகுங்கிற கேமராக்குள்ள போயிடும். எப்படி போனுக்குள்ள உன் அந்தரங்கத்தை வெளிச்சம் போட்டு காட்டுற போனுக்குள்ள போயிடும். அப்போ சந்திரன் என்பது நிலையானது. மனிதன் இந்த உலகத்துக்கு உருவம் கொடுத்தது சந்திரன். அதனாலதான் சந்திரனை வச்சு இன்னைக்கும் ராசி பலன். சந்திரன் மாறினாதான் உங்களுக்கு ராசி. சந்திரன் 27 நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் பொருள் காரகம் சந்திரன் நின்ற இடம். சந்திரன் நின்ற சாரம் அப்படின்னு சொல்லுவான். சந்திரன் நின்ற சாரம், அது எந்த சாரத்தில் நிக்குதோ அதுக்குண்டான பலன். அதுல 4 பாதம் இருக்கு. எல்லாமே சந்திரன். உங்க ஜாதகமே சந்திரனை வச்சுதான். வெளிநாட்டுக்காரன் சந்திரனை வச்சுதான் ஜாதகம் பார்ப்போம். உங்களுக்கு தாய் நாடு, தாய்னா சந்திரன், மண்ணு தாய், பெண்ணு தாய், தென்றல் பெண், பூ பெண், பூத்து காய்க்கிற அனைத்தும் பெண். பூத்து காய்க்கிற எந்த பொருளும் இல்லை அப்படின்னா திங்கிறதுக்கு உணவு இல்லை. இன்னைக்கு பூத்து காய்க்கிற எந்த பொருளும் ஒரிஜினல் இல்லை. அதனாலதான் எந்த பெண்ணும் பெண்மை இல்லை. ஒரிஜினல் இருந்தா இந்த பெண்மை பூத்து காய்க்கிற எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. அப்போ பெண்ணை மலடாக்குவது போல் உன் இயற்கைங்கிற அன்னை, அதாவது பெண் அப்படிங்கிறது முதல்ல எது அப்படின்னா காய்கறி பழங்கள். அது ஏன்னா பூத்து காய்க்கிறது அத்தனையும் நம்ம உணவுப் பொருள். அதுவும் பெண்மை. தென்றல் பெண்ணு, நிலம் பெண்ணு, நீர் பெண்ணு, ஆகாயம் மட்டும்தான் ஆணு, நெருப்பு ஆண். இது ரெண்டுமே வெளியில தெரியாது. அப்போ இந்த மண்ணுங்கிற பெண்ணையும் சந்திரனை கலங்கப்படுத்துற மாதிரி மண்ணுங்கிற பெண்ணு, உணவுங்கிற பெண்ணு, இது எல்லாத்தையும் கலங்கப்படுத்திட்டு சந்திரன் நிலையற்றதுன்னா ஆமா அது வளரும், உனக்கு காய்க்கும், கொடுத்துரும், மறுபடியும் அடுத்த விதை நிறைய, ஒரு செடியில பல விதைகள் வரும். அப்போ சந்திரன்ங்கிறது ஒண்ணு கிடையாது. அது 1 100 ஆக்கும், 100 1000 ஆக்கக்கூடிய சத்து. அந்த சத்து தான் நம்ம சந்திரன் நிலையற்றதுங்கிறதுனா உங்களுடைய தனம் குடும்பத்துல 2ஆம் இடத்துல எந்த லக்னமா இருக்கு, நீ என்ன ராசியா, உன் ராசிக்கு 2ஆம் இடத்துலயோ லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல இருந்தா சாவர வரைக்கும் உனக்கு தேவையான பணம் உண்டு. தான் சந்திரன். உமிழ்நீர் இல்லைன்னா உன் டாக்டர் பார்ப்பான், உமிழ்நீர் இல்லையா உசுறு போயிடுச்சு, அவ்வளவுதான். சத்து இல்லைன்னா உசுறு போயிடுச்சு. அப்ப சந்திரன் இந்த உடலை விட்டு எங்கேயுமே, இந்த உடல் தேயும் வளரும் அழியும். அது மாதிரி சந்திரனை வச்சுதான் ஜாதகம், சந்திரனை வச்சுதான் இந்த பிரபஞ்சம். சந்திரனுக்கு அதிபதி பெண், பெண் இல்லையில் பெண் தான் நாடு, தாய் நாடு. அப்ப அந்த பெண்மையும் புனிதம் போயிடுச்சு, பெண்ணுடைய வம்சமும் போயிடுச்சு. பெண் இருந்தால் தான் அடுத்த வம்சமும் இருக்கும். நாளைக்கு 5ஆம் இடங்கிற சூரியன் குழந்தை கொடுக்கணும், அவரு ஒரு வயிற்றுல தணிக்கணும்னாலும் அந்த பெண்ணு வேணும். இங்க மண்ணே சரியில்லை. அப்புறம் எங்க இருந்து இப்போ சந்திரன் நிலையற்ற கிரகம் நிறைய பேர் பேசதான் செய்வாங்க. சந்திரன் தான் முத்தொழிலையும் செய்யக்கூடிய உயர்வான நிலையான கிரகம். இது என்னுடைய வாதம்.